ஐயோ, எதை லிட்டரலாக எடுத்துக்கணுமோ அது லிட்டரலாக எடுத்துக்கிறது இல்லை, எதை உள்ள அர்த்தமாக எடுத்துக்கணுமோ அதை உள்ள அர்த்தமாக எடுத்துக்கிறது இல்லை, எதை எடுத்துக்கவே கூடாதோ அதை எடுத்துக்கிறது. ஆனால் உங்களோட எண்ணங்கள் வந்து ஆட்சியை வந்து எப்படி நேக்கு போக்கோட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. இவன் வந்து ஆப்போசிட்டில் நின்று பேசுகிறானா இவனை தூக்கி உள்ளே போடு, இவனோட குரல் வலைய நசுக்குனா திருப்பி அவன் பேசவே கூடாது அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க லாஸ்ட் டைம் அசம்பிளி நடக்கும்போது வந்து உதயநிதி அவர்கள் சொல்லியிருப்பார், நீ உங்களோட கட்சிக்காரங்களாம் எவ்வளோ வழக்குகள் வாங்கியிருக்காங்க, இன்னார் அப்படின்றது எல்லார் பேரும் அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே வந்தார். அது இப்போ டபுள் த ட்ரிபிள் ஆகிருக்கு. திருப்பி இந்த செஷனில் அசம்பிளியில் நடக்கும். அப்போது வந்து இன்னும் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத கேட்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போய்ட்டு ட்விட்டரில் பதில் சொல்லுங்கள், சரியா? ட்விட்டரில் தான் நமக்கு பதில் வரும். ஏன்னா எழுதி கொடுக்குறதுக்கு ஸ்பாட்டில் ஆள் இல்லை, அதனால் ட்விட்டரில் போய் பதில் சொல்லுங்கள். இந்த பையனுக்கு வந்துடுறேன், தமிழில் என்ன பேரை வந்து இளவு, சரியா? அந்த பையன் அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, நாங்கள் இது மாதிரிலாம் பேச மாட்டோம், நாங்கள் போய் ட்விட்டரில் ஒவ்வொருத்தன் கேள்வி கேட்குறவனுக்கு கீழேயும் அவன் என்ன பதில் சொல்கிறான், அவங்க அம்மாவை எப்படி கேட்குறான், அவங்க அப்பனை எப்படி கேட்குறான், அவங்க அக்காவை எப்படி கேட்குறான்னு போய் பாடுறா. அங்கே போய் பாரு, உனக்கு நீ கேள்விப்படாத வார்த்தைகள்லாம் அங்கே இருக்கும். உன்னோட விச்சுவல் வாய்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத அங்கே போய் பாரு. கமெண்ட்டில் ஒவ்வொரு கமெண்ட்லேயும் அவன் என்னென்ன எழுதுறான்றத பார்த்து தெரிஞ்சுக்கோ. நாகரிகமாக அரசியல் பண்ணுறோன்றது போய் அதனால் அந்த நாகரிக அரசியலில் தான் நீங்கள் வந்து முளைச்சி வந்து நின்றுக்கிறீங்க. இங்கே தண்ணி வரலன்னு சொல்லி கேட்டார்ல, ஏன் தண்ணி ஏன் வராமல் போச்சு அப்படின்னாக்கா, உங்கள் மணல் குவாரி விட்டு வச்சுருக்கிறாரு. ஆற்றுல இருக்கிற மணல்லாம் எடுங்க, ஆற்றுல இருக்கிற மணல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குவாரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அதனால தான் அவரால் கேட்க முடியல அந்த இடத்துல தண்ணி வேணும் அப்படின்ட்டு. ஐயோ, இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன்னா மறந்துட்டேன் அதுக்குள்ளார. காங்கிரஸ் கர்நாடகாவில் இருக்கிறது காங்கிரஸ், நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோ. கர்நாடகாவில் இருக்கிறது காங்கிரஸ் உங்களோட கூட்டணியில் இருக்குது. உங்களோட கூட்டணியில் இருந்து 2 அமைச்சர் பதவியை வாங்கியிருக்கு. அந்த 2 அமைச்சர் பதவியை வாங்கிக்கிட்டு கூட தண்ணி திறந்து விடுறதுக்காக இங்கேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கல, இங்கேருந்து ஒரு கேள்வி கேட்கல அப்படின்னாக்கா